உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழப்பமான விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அக்கா, நமக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே எனக்கு கண்ணை கட்டுதுக்கா. கண்ணு முன்னாடி புழல் ஜெயில் தெரியுதுக்கா. சும்மா உளறிட்டு இருக்காம பேசாம இரு. விஜய், டேய், நம்ம வீட்ல நடக்கிறது எல்லாமே நாம உட்காந்து பேசினாலே சரி பண்ணிடலாம். அதுக்கு எதுக்கு இப்போ டிடெக்டிவ்லாம்? எது ப்ரோ, ஒருத்தன் கத்தியோட வீட்டுக்குள்ள வர்றதும் அண்ணிய கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கிறதும் நாம சரி பண்ணக்கூடிய விஷயமா? இதுல எல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் அண்ணி இப்ப லாக்அப்ல இருக்காங்க. இனிமே இந்த விஷயத்துல நாம அலட்சியமா இருக்க முடியாது ப்ரோ. டேய், அதெல்லாம் ஓகே. டேய் விக்ரம், அதுக்காக எனக்கு விஜய் பண்றது சரிதாங்கிற மாதிரி படுதுடா. ம் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. ஹி கேன் ப்ரொசீட். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. ம் சிவா, நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்ல இருக்கிற எல்லாரோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ம் ஓகே. மிஸ்டர் சிவா, இவர் தான் எங்க அப்பா ஜிகே. ம் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கினவர். இப்போ டாடி அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார். என்னோட ப்ரோ தான் எல்லா பிசினஸையும் பார்த்துட்டு இருக்கான். ம் நைஸ் மீட்டிங் சார். ம் ஓகே சார். அப்புறம் சிவா, இவங்க எங்க அம்மா நந்தினி. ம் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா. என் அப்பாவோட சக்சஸுக்கு பின்னாடி இருந்தவங்களும் இவங்க தான், எங்களோட சக்சஸுக்கு பின்னாடி இருந்தவங்களும் இவங்க தான், இன்னும் பல விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் இவங்க தான் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் சிவா, இவர் எங்க மாமா, பேரு புலிமுருகன். உங்க வீட்லயே ஒரு புலி இருக்காரா? இவர் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாது. இந்த குழம்புல எல்லாம் போடுவோம்ல அந்த புலி. என்ன மாப்பிள, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் கேட்டுப்பார். இந்த புலிமுருகன் யாருன்னு தெரியும். சென்னையில என்னை தெரியாத ரவுடிகளே கிடையாது, தெரியுமா உனக்கு? மிஸ்டர் புலி, உங்களை பத்தி உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் தெரியறதை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். இங்க இருக்கிற எல்லார பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆஹா, நம்மளே தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்புறம் சிவா, இவர் என்னோட பாசமான அண்ணன், என்னோட பிலவ்டு பிரதர், என்னோட ஃப்ரெண்ட், ரோல் மாடல், மென்டார், இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாமே என்னோட ப்ரோ தான். ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. நைஸ் மீட்டிங் யூ விக்ரம். ஹாய். அப்புறம் சிவா, இவங்க தான் என்னுடைய மனைவி ஐஸ்வர்யா. வணக்கம். ஸோ இவங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்க உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்டிவ் ஒன்றும் உண்மையை வானத்துல இருந்தெல்லாம் கொண்டு வர முடியாது, உங்ககிட்ட இருந்தா வாங்கணும். ஸோ நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு என்கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஒவ்வொருத்தரையும் நான் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்டெப்தா பர்சனலா கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்னோட இன்வெஸ்டிகேஷனே நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே? ஓகே சார். ஆஹா, பயத்துல காலாடாம பாத்துக்கணும். சிவா, அதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இவங்க எல்லாரோட முழு கோஆபரேஷனையும் வாங்கி தரது என்னோட பொறுப்பு. ஸோ உங்க எல்லார்கிட்டையும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு.
உங்க ஒவ்வொருத்தரோட செல்போன் நம்பரும் எனக்கு தேவைப்படும். ஓகே தானே? மிஸ்டர் ஜிகே சார், சார் உங்க நம்பர் சொல்லுங்க. மிஸ்டர் புலிமுருகன், உங்க நம்பர் சொல்லுங்க. அது இது வந்து ஓகே ஓகே, உங்ககிட்ட நான் அப்புறம் வரேன். நந்தினி மேடம், உங்க நம்பர் சொல்லுங்க. தேங்க்யூ. இதோ வரேன். மிஸ்டர் புலி, உங்க நம்பர் சொல்லுங்க. 98 46 55 72 32 43 சார். இவ்வளோ உங்க நம்பரா? ஆமாம் சார். இப்படி ஒரு ஃபோன் நம்பர் இருக்க சான்ஸே இல்லையா புலி? ஏன் சார்? இதில் மொத்தம் 12 நம்பர் இருக்கு. அதனால என்ன சார்? இருந்துட்டு போகட்டும் சார். மிஸ்டர் புலி, ஃபோன் நம்பர் மொத்தம் 10 நம்பர் தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? எனக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் கலந்துக்கிட்டு பழக்கம் இல்லை சார். அதனால தான் பதட்டத்தில் 2 நம்பர் அதிகமாக சொல்லிட்டேன் போல. 2 நம்பர் தானே சார்? நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க சார். எந்த 2 நம்பர் டெலீட் பண்ணுறது? ஏதாவது ஒரு 2 நம்பரை டெலீட் பண்ணிடுங்களேன். முன்னாடி உள்ள 2 நம்பரா பின்னாடி உள்ள 2 நம்பரான்னு கேட்டேன். எதுக்கு சார் வம்பு? முன்னாடி ஒரு நம்பரை டெலீட் பண்ணிடுங்க, பின்னால் ஒரு நம்பரை டெலீட் பண்ணிடுங்க சார். அப்போ கணக்கு சரியாக வந்துடும்ல சார். இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து என்னையை டெலீட் பண்ணியிருக்க கடவுளே. சிவா, அவரோட நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நீங்க ரொம்ப ஸ்பெஷலா டீல் பண்ண வேண்டிய கெஸ்டே அவர் தான். மாட்டி விடாதா மாப்பிள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளையிலேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போ வேணால் கால் பண்ணுவேன். மிஸ்டர் புலிமுருகன் சார், உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். நைஸ் மீட்டிங் யூ. பாய் விஜய். பாய் சிவா. வரேன் சார். வாங்க சார். டேய், இதெல்லாம் தேவையாடா? கண்ட ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அவர் ஒன்றும் கண்ட ஆள்லாம் இல்லை. நம்பர் 1 டிடெக்டிவ் ஆஃபீஸர். டேய், அது இல்லடா. நம்ம பிஸ்னஸ் பீப்புள் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனல் லைஃப் கொஸ்டின்லாம் கேட்பேன்னு சொல்கிறாரு. எல்லா பர்சனலையும் நம்மளால எப்படா ஓப்பனாக சொல்ல முடியும்? உண்மை தெரியணும்னா கண்டிப்பாக சொல்லி தான் ப்ரோ ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.